உறுதியோடு இருக்கக்கூடிய மூமின்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, சும்மஸ்தகாமு, அதில் யார் உறுதியோடு இருக்கின்றார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுக்காக விசேஷமான மலக்குகள் இறங்குகின்றார்கள். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் என்ன செய்யணும்? நாம் உறுதியோடு இருக்கணும். வணக்க வழிபாடுகள்ல உறுதியோடு இருக்கணும். கொஞ்ச நாள் செஞ்சோம், கொஞ்ச நாள் செய்யல, விட்டுட்டோம், போயிட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? உறுதியோடு இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், யா அய்யுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மூமின்களே, ஹக்கான முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். டெம்பரரி ஈமான் இருக்கக்கூடாது, உண்மையான ஈமான் இருக்கணும். பொடுப்போக்கான ஈமான் இருக்கக்கூடாது, இஸ்திகாமத்தோட கூடிய ஈமான் இருக்கணும். இதை காஃபிர் அழைக்கல, யஹூதி அழைக்கல. யார் அழைக்கிறான்? மூமின் அழைக்கிறான். யா அய்யுல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எப்படி பயப்படணும்? ஹக்க துகாத்திஹி, ஹக்கான முறையில் பயந்துக்கோ. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம் அல்லாதவனா நீ மௌத்தாகாத அப்படின்னா. இஸ்லாத்துல பிறப்பால இஸ்லாம் இல்லை. முஸ்லிம் வயத்துல பிறந்துட்டாரு, சையது கான்தான்ல பிறந்துட்டாரு, தக்னி கான்தான்ல பிறந்துட்டாரு, பட்டான் கான்தான்ல பிறந்துட்டாரு. இவங்கெல்லாம் பெரிய பெரிய கான்தான், இவங்கெல்லாம் முஸ்லிம்ங்க, சொர்க்கத்துக்கு நேரடியாக டிக்கெட் வாங்கிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லை. ஹக்கான முறையில் இஸ்லாமுடைய வாழ்க்கை இருக்கணும், செயல்பாடுகள் இருக்கணும். அப்படி ஹக்கான முறையில உங்களுடைய செயல்பாடு இருந்தால்தான் நீ சொர்க்கத்துக்கு போக. இல்லை அப்படின்னா நரகத்துக்குரியவனாக நீ போக. ஆக உங்களுடைய மௌத்து இஸ்லாமிய முறைப்படி வந்ததை தவிர இஸ்லாம் அல்லாதவனா உங்களுக்கு மௌத்து வரக்கூடாது. முஸ்லிமானா என்ன? அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியதான். இப்போ பார்க்கறோம் இல்லைங்களா, ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் டாக்டர்னு பேரை மட்டும் வச்சுக்கிட்டா டாக்டர் சொல்லுவாங்களா? அவரு பேஷண்ட்டை நல்ல முறையில அவரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு அட்மிட் இருக்கிறாரு, தன்னுடைய கிளையண்ட்டை சரியான முறையில் அவருக்கு வாதாடி சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு துறையில, ஏன் ஒரு வண்ணா இருக்கிறான், அவன் நல்லா துணி துவைச்சு கொடுத்தாதான் அவனுக்கு வண்ணான்னு சொல்லுவோம். ஒரு முடி வெட்டுறவன், அவன் நல்லா முடி வெட்டினாதான் அவனை நாவினன், அதாவது அவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அந்தந்த வேலை அவன் செய்யணும்னு சொன்னா அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம அந்த முஸ்லீம் சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்கள் என்ன இருக்கோ அதை அப்படியே செய்யணும். அப்படியே செஞ்சாதான், அப்படியே அதை உறுதியோடு இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அவனுக்காக விசேஷமான மலக்குகளை இருக்கிறான். ரம்ஜான்ல மட்டும் இல்ல, எல்லா நேரங்களிலும் மலக்குகள் வராங்க. ரம்ஜான்ல என்ன அப்படின்னு சொன்னா ரூஹுல் அமீன் வராங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரம்ஜான்ல வராங்க. ரம்ஜான் அல்லாத மாதங்கள்ல எல்லா நேரங்களிலும் மலக்குகள் வராங்க. வந்து ஈமானோடு உறுதியோடு யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் தஹாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க. இந்த துனியா பார்த்து ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? பயமும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை. வாபுஷு பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, சந்தோஷப்படைத்துக் கொள். அல்லதி குந்தும் துஅதுன், அது உனக்காகவே வாக்களிக்கப்பட்டிருக்கு. இது சஹாபாக்கள் உணர்ந்தாங்க இல்லையா? அப்படியே செஞ்சாங்க. அவங்களுக்கு பசி பட்டினி எதா இருந்தாலும் சரி, ஆனா வணக்க வழிபாடுல அவங்க எந்த ஒரு குறைபாடும் அவங்க வைக்கணும். அதுல உறுதியோட நம்முடைய ஈமான் இருக்கணும், செயல்பாடு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் மூமினாக இருக்க முடியும். அப்படி இல்லை, நான் மூமினாக இருக்க முடியாது என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அல்லாஹ் இன்னும் தெளிவாக குர்ஆன்ல சொல்றோம். என்ன சொல்றா பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபீ ஸில்மி காஃபா, ஓ நம்பிக்கையாளர்களே, ஈமான்ல முழுமையா நுழைஞ்சிருங்க. ஏனோ தானோ இருக்காது. துக்மினு பிபாதின் வ தக்ஃபுருன பிபாத், இதை நான் செய்வேன், அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. இது செய்யலாம், அது இப்பதான் அந்த காலத்துக்கு
நாமும், ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ ஈமான் வாலோ, நம்பிக்கையாளர்களே. அதுக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேர்கிட்ட பேச சொல்லுவாங்க, பேசி அமைதியா அல்லா சட்டத்தை பார்க்கலாம், அமைதியா அல்லா ரசூல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட தொழில் மனம் இருக்காது, இன்னும் பிற நல்ல காரியங்கள் இருக்குன்னு சொன்னா இருக்காது. ஆனா பேசியே நானும் அல்லாஹ் பயப்படுறேன், ரசூலை பயப்படுறேன், எனக்கு நானும் ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீமா இருக்கிற ஓகே, ஆனா அதுக்குரிய தகுதி உங்ககிட்ட இருக்கா? அதன் அடிப்படையில் செயல்படுறியா? ஆகவே நிறைய மக்கள் இந்த மாதிரி ஈமானுடையவர்களாக இருக்கிறாங்க. இதுக்கு மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் தான் சொல்றான், யாய் உள்ளது நாமும், ஓ நம்பிக்கையாளனே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லல. ஆகவே உதுகுலு ஃபீ சில்மி காஃபா, முழுமையா நுழைஞ்சிரு இஸ்லாத்துல. இதை செய்ய மாட்டேன் அப்படி இருக்காத, முழுமையா இஸ்லாத்துல நுழைஞ்சிரு. ஆகவே துக்மினு பிபாதி வ தக்ஃபுருன பிபாதி, கொஞ்சத்தை நான் செய்வேன், கொஞ்சத்தை நான் செய்ய மாட்டேன். நான் ஜும்மா தொழுவேன், மற்ற நேரங்கள் தொழ மாட்டேன். ரம்லான்ல நோன்பு வைப்பேன், மற்ற நேரங்கள்ல சரி ஈமான் இல்லாம இருப்பேன். ரம்லான்ல சில நாட்கள் நோன்பு வைப்பேன், சில நாட்கள் நோன்பு வைக்க மாட்டேன். ஆகவே இதை செய்வேன், நான் எல்லா வேலை செய்வேன், நான் சகாத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சத்தை செய்வேன், கொஞ்சத்தை செய்ய மாட்டேன். ஆனா வீட்டுல மூத்தாயிடுச்சு சொன்னா இஸ்லாத்துக்கு எல்லா பர்ஃபெக்டான காரியங்கள் செய்வேன். கல்யாண காரியங்கள் வச்சு நான் அந்த இஸ்லாத்துல நான் பேண மாட்டேன். எல்லாரும் ஒன்னா அப்படி குழுல ஒரு வேதம் போட்டு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோருடைய எல்லாம் ஆணு பெண்ணு எல்லாம் ஒன்னா கலந்துருக்கேன். அதுங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு சத்தனை இப்ப ஒவ்வொரு அப்படின்னு நீ நினைச்சேன்னு சொன்னா நான் முஸ்லீம் இல்லைன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக் இஸ்லாத்துக்கு நீ ரிஜெக்ட் ஆயிடுவேன். கொஞ்சம் ஏற்றுக்கொள்வேன், கொஞ்சம் நிராகரிப்பேன் அப்படின்னு சொன்னா நீ முழுமையான முஸ்லீம் இல்லப்பா, முழுமையான முஸ்லீமா மாறும். இன்னும் அல்லாஹ் தெளிவா சொல்றான், யாயுள்ளதி நாமும், ஒரு நம்பிக்கை நாங்கள ஆமீனா பில்லாஹ், ஈமானுக்கு வாடா அப்படின்னா பாருங்க, கூப்பிடுறது யாரு? ஈமான் வாலோ அப்படின்னு. யாயுள்ளதி நாமும், ஓ நம்பிக்கையாளர்களே, ஆமீனா பில்லாஹ், அல்லாஹ் ஈமான் கொள்ள அப்படின்னா, ஈமான் இருக்குடா வா, முழுமையான ஈமானுக்கு வா அப்படின்னா. ஆகவே இந்த மாதிரி ஈமானோட நம்முடைய காரியங்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் மலக்குமார்கள் நமக்கு இந்த துனியால ஆறுதல் சொல்றாங்க. அந்த மலக்குகள் பரிசுத்தாக்கள் சொல்றாங்க, நாங்க யார் தெரியுமா? நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துனியா, இந்த துனியாவில நாங்க உங்களுக்கு அவுலியாவா இருக்கிறோம், உங்களுடைய பாதுகாவலர்களா இருக்கிறோம், உங்களுடைய நேசர்களா இருக்கிறோம், உங்களுக்கு நண்பர்களா இருக்கிறோம், உங்க கூடவே இருக்கிறோம் அப்படின்றாங்க. தினந்தோறும் மலக்குகள் இந்த துனியாவுக்கு வராங்க. காலையில் ஒரு குழு வருது, நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க, வானத்துக்கு மேல அவங்ககிட்ட போறாங்க. அதே மாதிரி சாயங்காலம் ஒரு குழு வருது, பரிசுத்தாக்கள் மாணவர்களுடைய குழு. மாலை வரை நாம் என்ன அந்த இரவு முழுக்க பஜர் வரை என்ன அமல் செஞ்சோமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல போறாங்க. அல்லாஹ் கேட்கிறோம், தெரிஞ்சவங்களாம் எல்லாத்தையும் அறிந்தவங்க இருந்த போதும் அந்த மலக்களை வச்சு கேட்கிறோம், சரிப்பா எங்கிருந்து வரீங்க நீங்க அப்படின்னு அந்த மலக்களை பார்த்து பரிசுத்தாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறோம், அல்லாவே இந்த மொஹல்லால இருந்து, இந்த மஸ்ஜிதுல இருந்து நான் வந்தேன். சரி, என்னுடைய அடியானை எந்த நிலையில விட்டுட்டு வந்தேன்? யாரெல்லாம் அவன் தொழுதான், பஜர் தொழுதான், அதுக்கப்புறம் சிக்கர் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் குரான் ஓதிக்கிட்டு இருந்தான், உங்ககிட்ட துவா கேட்டுட்டு இருந்தான், என் நன்மையான காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தான். ஓ அப்படியா? சரி, அடுத்து கேட்பாங்க சுப்ஹானல்லாஹ், சரி இதை எதன் அடிப்படையில் இந்த காரியங்கள்லாம் செய்யறான்? அல்லாஹ் உன் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சிருக்கிறான். சரி, என் மேல எந்த அடிப்படையில் நம்பிக்கை வைக்கிறான்? அல்லாஹ் நீ சொர்க்கத்தை கொடுப்ப என்ற அடிப்படையில். அப்படியா? இந்த அடியான் சொர்க்கத்தை பார்த்தானா? இல்ல பார்க்கல. பார்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வான். சரி, என்னையாச்சும் அவன் பார்த்தானா? இல்லையா, உன்னையும் பார்க்கல. என்னை பார்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா உங்ககிட்ட துவா கேட்பான், அதிகமான நன்மையான காரியங்கள் ஈடுபடுவான். சரி, வேற என்ன கேட்கிறான்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறான். அல்லாஹ் அந்த கொடிய வேதனை எனக்கு கொடுத்துடாத, அதாவை எனக்கு கொடுத்துடாத, நரக நெருப்புல இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுட்டு இருக்கான். எப்பொழுதுமே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் துவா கேட்டுட்டே இருக்கான். அப்படியா? சரி, அந்த நரகத்தையாச்சும் அவன் பார்த்தானா?
நரகத்தின் மீது நம்பிக்கை, சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை, என் மீது நம்பிக்கை, எல்லாம் நம்பிக்கை வச்சு ஈமானோட இஸ்திகாமத்தோட செயல்படுறானா? ஆமா எல்லாம். அப்ப நீங்க சாட்சியா இருங்க. யாரு ஒரு நாளைக்கு 2 குழுக்களா இருக்க அந்த வழக்குகளுக்கு சொல்லலாம், நீங்கள் சாட்சியா இருங்க. மறுமையில என்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. நீங்க சாட்சியா இருங்க, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுங்க. நீங்க சாட்சியா இருங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அதான் சொல்றான், அந்த மலக்குகள் இந்த துனியாவுல நஹ்னு அவுலியாஉ ஃபி ஹயாத்தித் துன்யா, நாங்க இந்த துனியாவுல உங்களுக்கு அவுலியாவா இருக்கிறோம், மட்டுமல்ல வஃபில் ஆஹிரா, ஆகிரத்துல கூட அவுலியாவா இருக்கிறோம். ஆகிரத்துல என்னங்க சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி உம்மி வ அபி வ ஸாஹிபதி வ பனி, தாய் தந்தை சகோதரன் சகோதரி உற்றார் உறவினர் எல்லாரும் நம்ம பார்த்து விரண்டு ஓடுவாங்க. ஏன்? எங்க ஒரு நேக்கி நன்மை எனக்கு கேட்டுருவானோ அப்படின்னு. இந்த துனியாவுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேசுவாங்க, தோஸ்தி கிட்ட தான் பேசுவாங்க. அப்பா அம்மா கிட்ட பேசாததையும் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க, மனைவி கிட்ட பேசாததையும் ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க, ஏன்னா பசங்க கிட்ட பேசாததையும் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய நபர் யாருன்னா ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டு மனுஷர்ல பார்ப்பானா, பார்த்த உடனே இவன் அவனை பார்ப்பானா, இவன் இவனா பார்ப்பானா, ஏ வேற தோசை கிடையாது, டேய் என் நன்மை இப்ப நிக்கிறானே அப்படின்னு இவன் அவனை பார்த்துப்பான். அப்படியே கல்வி அப்படியே துடியும். துடிச்ச உடனே லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஒருத்தர் பேச மாட்டான். பேசுனா என்ன நன்மை எனக்கு கேட்டுருவானோ அப்படின்னு பேச மாட்டான். அந்த நேரத்துல மலக்குகள் நமக்கு அரணா நிற்பார்கள், நமக்கு பாதுகாவலாக நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் எட்டு போய் உட்கார வைத்து அவர்களுக்கு விருந்து உபசரிப்புகள் உண்டு என்று அந்த வசனத்துடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நுஸுலும் மின் கஃபூர் ரஹீம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு விருந்து உபசரிப்புகள் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அத்தகைய உன்னதமிக்க உயர்ந்த நன்மை பெறக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகளில் நாம் எப்போதும் உறுதியோடு இருக்க வேண்டும். தற்காலிகமான ஈமானாக, தற்காலிகமான செயல்பாடாக நாம் இருக்கக்கூடாது. ரம்ஜானா இருக்கட்டும்,